இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தாங்க. என்னோடய பூஜா டேபிள வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அது கூடயே சேர்ந்து உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஃப்ளோவில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா அதுக்கு வந்து என்கிட்ட சொல்யூஷன் இருக்கான்னு தெரியாது. பட் ஆனால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியலையா, ஸோ அந்த மாதிரி தான். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா, என்னை பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப கலகலன்னு பேசுவேன். எல்லாருக்குமே வந்து என்னோடய பேர் சொன்னால் தெரியும். எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்பேன். யார் என்ன கேட்டாலும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நல்லா ஜாலியாக இருந்துகிட்ருந்தேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டேன். அதுக்கு வந்து ரீசன் வந்து எனக்கே என்னென்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து வேறு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் வந்து நம்ம சிங்கிள். நம்மளை யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம லைஃப் உண்டு, நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் ஆஃப்டர் மேரேஜ் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு. நம்மளை நம்பி கிட்ஸு, ஒரு ஹஸ்பண்டுங்கிறப்போ அவங்க வந்து நமக்கு ரொம்ப ஒரு பெரிய சொத்து நினச்சிட்டு இருப்போம். ஸோ எது வாங்கினாலும் இப்போ வந்து நீங்கள் யோசித்து பார்க்கலாம். பிஃபோர் மேரேஜ் வந்து நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே வந்து வாங்குவோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்குன்னு ஆசைப்பட்டு எதுவுமே வந்து வாங்க மாட்டோம். எங்கேயாவது கடைக்கு போகிறோம் அப்படின்னா, குழந்தைக்கு என்ன வாங்கலாம், ஹஸ்பண்டுக்கு என்ன வாங்கலாம், அப்படி தான் நம்ம தாட் வந்து போகுதுங்கிறப்போ, அப்போ நீங்களே வந்து யோசித்து பார்த்துக்கலாம். பிஃபோர் மேரேஜுக்கும் நம்ம ஆஃப்டர் மேரேஜுக்கும் நம்மளோட தாட்டே வந்து எவ்வளோ வந்து மாறியிருக்குன்னு. எனக்கான விஷயம் போய் என் கூட இருக்கிற அவங்களுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மேலே வைக்கிற ஒரு லவ்வை விட குழந்தைங்க மேலேயும், ஹஸ்பண்ட் மேலேயும், நம்ம குடும்பத்து மேலேயும் வைக்கிற லவ் வந்து அதிகம்ன்றது நமக்கே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போ வந்து ஜாலியாக சுற்றிட்டுருப்போம். இப்போ நமக்குன்னு கொஞ்சம் பொறுப்பு வந்தனால கொஞ்சம் நம்மளே வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு, நம்மளே வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி வந்து இருப்போமே தவிர்த்து, மற்றபடி நமக்குள்ளே எதுவுமே சேஞ்சாக இருக்காது. நீங்கள் உட்காந்து யோசித்து பார்த்தா தெரியும், எந்தெந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். மற்றவங்கள்ட்ட எப்போலாம் வந்து நம்ம மூஞ்ச காட்டுறோம். முன்னாடி வந்து நமக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே, இப்போ வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எந்த இடத்துல நம்ம வந்து இப்படி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்றத யோசித்து பார்த்தாலே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். ஏன்னா வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து நம்மளை கேட்குறதுக்கு பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எதுவும் பண்ணலன்னா குழந்த கூட நம்மளை வந்து கொஸ்டின் கேட்கும். அப்படிங்கிறப்போ நமக்குன்னு ஒரு பொறுப்பு உணர்ச்சி வரனால எல்லாமே வந்து எடுத்து பண்ணுறோம் அப்படின்றனால வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். அது ஒரு சிலருக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறது வந்து ஹார்ஸாக பேசுகிற மாதிரி வந்து இருக்கலாம். எல்லா டைமும் எல்லாராலையும் அன்பாகவே வந்து பேசிகிட்டு இருக்க முடியாதுங்க. அது வந்து நிஜமான உண்மை. எல்லாராலையும் எனி டைம் வந்து அன்பாக வந்து பேசிகிட்டே வந்து இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கலாம், இல்லைன்னா மூட் அவுட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படிங்கிறப்போ எல்லாராலையும் எல்லா டைமும் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படி மாறிட்டீங்கன்னு வந்து யோசிக்காதீங்க. நமக்குள்ளே வந்து அந்த குணம் வந்து உண்டு, எல்லாருக்கிட்டையுமே உண்டு. எல்லாருக்கிட்டையுமே வந்து சிரித்து பேச முடியாது. ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு வந்து காட்டக்கூடிய தருணம் வந்து வந்திருக்காது. இப்போ உங்களுக்கு இந்த குணத்தை காட்டக்கூடிய தருணம் வந்து வந்திருக்குமே தவிர்த்து, மற்றபடி உங்களுக்குள்ளே வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நீங்கள் வந்து தேவையில்லாமல் போட்டு வந்து மனசை வந்து குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட நல்லா பேசுகிறீங்க அப்படிங்கிறப்போ, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ண முடியும்? அப்போ ஹர்ட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காத ஆளாக வந்திருப்பாங்க. அப்படி வந்து நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லையா? உங்களுக்கு பிடிக்கலங்கிறப்போ அப்படியே உங்கள் லைஃப்பில் வந்து அவங்கள வந்து எடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸி. தேவையில்லாமல் பேசிட்டு இப்போ நீங்கள் உட்காந்து யோசிக்கிறீங்களா, நம்ம ஏன் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணணும், எதுக்கு அப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காது. ஸோ அதனால அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட பேசணும், ஏதோ சம்திங் வந்து அவங்கள்ட்ட பிடிக்கல, ஆனால் அதை மாற்றிக்கிட்டா அவங்ககிட்ட வந்து நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கல, இது கொஞ்சம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்கன்னு சொல்லிக்கலாம். அவங்க அப்படி பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பேச போகிறீங்க. இல்லை நீங்கள் சொல்லியும் அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக உங்கள் லைஃப்லேருந்து அவங்கள வந்து எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து பார்த்துட்டு போங்க. அது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களே வந்து இப்போ உங்ககிட்ட வந்து க்ளோஸாக பேச மாட்டேங்கிறாங்க, பழக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யோசித்து பார்க்கலாம். ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம அப்படி என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம். அப்படி யோசிக்கும் போது உங்களோட கோவமோ இல்லை உங்களோட வார்த்தைகளோ அவங்கள வந்து ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து உங்கள் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களே நம்மளை விட்டு விலகுறாங்க அப்படிங்கன்னா, அப்போ வந்து நம்ம மேலே தான் வந்து மைனஸ்ன்னு நான் வந்து சொல்லுவேன்.
நம்ம பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம ஏதோ வந்து தப்பு பண்ணியிருக்கோம், அவங்கள ஏதோ ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க நமக்கு பிடிச்சவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளை வந்து விட்டு போக மாட்டாங்க. அப்படி இருந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அப்போ வந்து உங்ககிட்ட ஒரு மைனஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். அது உங்களோட கோவமோ இல்லை நீங்கள் விடுற அந்த வார்த்தையோ ஏதோ ஒன்று சம்திங் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தியிருக்கும். சரி, நீங்கள் வந்து உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா லேடிஸ்க்குமே நான் வந்து சொல்கிறது என்னன்னா, பொறுமை வந்து ரொம்ப முக்கியங்க. முக்கியமாக கல்யாணத்துக்கு அப்புறம் பொறுமை வந்து முக்கியம். இது வந்து குடும்பத்தில் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் சரி, ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, அக்கம் பக்கத்தில் வெளியில் எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன பார்த்திங்கன்னா, ரொம்ப பொறுமையும் அப்புறம் நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்கிட்டேயும் டப்புன்னு நம்ம வந்து வார்த்தையை வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா வார்த்தையை விட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தை திரும்பி வந்து அள்ள முடியாதுன்னு வந்து சொல்லுவாங்களே, அது வந்து 100% வந்து கரெக்டு. ஏன்னா எனக்குமே வந்து நடந்திருக்கு. நானுமே அந்த மாதிரி வாய் விட்டுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ பொதுவாக நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லார்கிட்டேயும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து பேசுகிறது ரொம்ப முக்கியம். பேசுகிற வார்த்தையை வந்து யோசித்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சண்டை வருது அப்படின்னா அந்த டயத்தில் என்ன வேணாலும் வார்த்தைகள் வந்து விட்டுறலாம். ஆனால் திரும்பி அவங்க ஃபேஸை பார்க்கும்போது அந்த சண்டை பெருசாகவே தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம பேசின அந்த வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப வந்து அவங்களுக்குள்ளே ஓடும். அவங்க நம்மளை பார்த்து பேசின வார்த்தை தான் நமக்குள்ளே வந்து ஓடும். ஸோ அந்த வார்த்தையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பேசணும் அப்படின்னா, எத்தனை வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தாலும் திரும்பி அந்த பாண்டிங் வந்து நமக்குள்ளே வந்து இருக்கும். சரி, நம்ம இவ வந்து அன்றைக்கி நம்மளை வந்து இப்படி பேசிட்டா, நம்ம வந்து அவளை அப்படி பேசிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் அந்த உள்ளே வந்து குற்ற உணர்ச்சி குத்தாமல் வந்து இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து வார்த்தையை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணாலே வந்து போதுங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, சண்டைன்னு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. ஆனால் அந்த சண்டையில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் வந்து எல்லாருக்கிட்டையும் மனசில் வந்து பதிஞ்சிடும். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு." ஸோ நம்மளை அடித்தாலும் பிடிச்சா கூட நம்ம வந்து மறந்துடுவோம். ஆனால் அந்த பேசுகிற அந்த வார்த்தையை வந்து ஈஸியாக யாருமே வந்து மறக்க மாட்டோம். அவங்கள பார்க்குறப்பலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுதான் நம்ம மைண்டில் வந்து ஓடிட்டே வந்திருக்கும். அதனால ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கூட நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே இந்த லேடிஸ் வந்து கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கிறனால வந்து நம்ம வந்து எந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறோன்றது நமக்கே தெரியாது. கோவத்தில் வந்து அப்படி டப்புன்னு வந்து விட்டுருவோம். ஆனால் வேண்டாம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோடய ஃபேமிலியை வந்து எடுத்துக்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வார்த்தை பேசினாலும் கொஞ்சம் நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசுவாங்க. அது ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். அந்த வார்த்தையை இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு, அப்போ நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிக்கலையோ, அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு யோசித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப மென்டல் டார்ச்சர் வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, உட்காந்து வந்து பேசினேன். ஏன்னா அந்த மேரேஜ் ஆன புதுசில் நமக்கு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கும் என்னை புரிஞ்சுக்கணும், நானும் அவங்கள புரிஞ்சுக்கணும். அதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பேபியும் வந்து பிறந்துட்டு, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து வந்து பேசணும். நீங்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய வேர்டு வந்து யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசினதுக்கப்புறம் தான் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து வந்துச்சு. நம்ம வந்து அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த பார்க்குறப்பெல்லாம் அவங்கக்கிட்ட இது சொல்லலாமா வேணாமா யோசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த லைஃப் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத லைஃபாகவே அப்படியே வந்து கடந்து போயிடும். கடந்து போனதுக்கப்புறம் எதையுமே யோசித்து ஒன்றுமே வந்து ஆக போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்கக்கிட்ட உங்களுக்கு எதாவது மைனஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து போய் சொல்லிட்டீங்கன்னா, அது அதோடு வந்து சால்வ் ஆயிரும். ஸோ நான் வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன பார்த்திங்கன்னா, பொறுமை. அடுத்து நம்ம வந்து பேசக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2யுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து சூப்பராக ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு பிடிக்கல, அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து அவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாகவே வந்து சொல்லிடலாம். ஏன்னா மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ரொம்ப நாளாக வந்து கடந்து போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாள் வந்து வராது. அதே மாதிரி இப்போ அந்த சிஸ்டருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடி போய் நீங்கள் ஒரே மாதிரி தான் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்திருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கான ஒரு ஃபேமிலி வரும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டன் ஆன மாதிரி வந்திருக்கும். அதெல்லாம் நிறைய ப்ரெஷர், டென்ஷன்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து இருக்கும். அதனால் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி சிரித்து வந்து பேச முடியாது இல்லையா? அதுதானே தவிர்த்து மற்றபடி உங்கள் கேரக்டர் வைஸ் வந்து மாறவே மாறாது. பிறந்த குணம் வந்து மாறாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க. நீங்கள் வந்து இப்போயும் உட்காந்து பேசுனீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா தான் பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கு டைம் இருந்திருக்காது. உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஏதாவது பிஸியாக இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்குமே தவிர்த்து மற்றபடி உங்கள்கிட்ட யாரும் வேணும்னே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் எப்படி பிஸியாக இருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் பிஸியாக இருந்திருக்கலாம். ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்களே கூட தாராளமாக அவங்கள்ட்ட வந்து போய் பேசலாம். அப்புறம் இப்படி மனசில் வச்சுட்டு எதுவுமே வந்து கஷ்டப்படாதீங்க. இதெல்லாம் வந்து சிம்பிள் மேட்டர் தான். நீங்கள் நினச்சா உங்களை மாற்றிக்க முடியும். நீங்கள் மாற்றிட்டு முன்னாடி மாதிரியே நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இருக்கலாம். இதெல்லாம் பெரிய மேட்ரே வந்து இல்லை.